ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவோட பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் அதிரடியாக சற்று முன்னர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். என்னத்துக்காக கைது, என்ன நடந்தது என்பது குறித்து விரிவாக பார்க்கலாம். ஒரு தனியார் வைத்தியசாலை, இலங்கையை சேர்ந்த தனியார் வைத்தியசாலையில் காலாவதியான மருந்துகள் வைத்திருந்த குற்றச்சாட்டிலையும் காலாவதியான ரசாயன பொருட்கள் அதோட காலாவதியான ஊசிகளை வைத்திருந்த குற்றச்சாட்டில் 5 லட்சம் ரூபாய்க்கும் மேலே இவர்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டிருந்தது. எந்த ஹாஸ்பிட்டல் எங்கே நடந்தது என்பது குறித்தும் பார்க்க இருக்கிறோம். அடுத்தது மன்னாரில் ஒரு ட்ரோன் விட்ட, அனுமதி இல்லாமல் ட்ரோன் விட்ட ஒரு இளைஞர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அது குறித்தும் பார்க்கலாம். அடுத்தது முக்கியமாக இந்த கஞ்சிப்பான இம்ரான் மலேசியாவில் பதுங்கி இருந்தவர் உங்களுக்கு தெரியும். அவருடைய நெருங்கிய நண்பர்கள் 3 பேர் மலேசியாவில் வைத்து கைது செய்யப்பட்ட நிலையில் இன்றைக்கு இலங்கைக்கு அழைத்து வரப்பட இருக்கிறார்கள். அது குறித்தும் பார்க்கலாம். கஞ்சிப்பான இம்ரானை தேடியும் மலேசியா போலீசாரும் இன்டர்போல் போலீஸும் அதிரடி நடவடிக்கைகளை தொடர்ந்து வருது அவரை பிடிப்பதற்காக. அது குறித்தும் பார்க்கலாம். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவோட பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் இன்றைக்கு நீதிமன்றத்தில் வாக்குமூலம் ஒன்றை கொடுப்பதற்காக வந்த நிலையில் ஊடகங்களுக்கு அந்த வாக்குமூலத்தை கொடுப்பதற்கு முன்னரே ஊடகங்களுக்கு சில விஷயங்களை அவர் தெரிவித்திருந்தார். அரசாங்கத்தை குறை கூறுவதாகவும் தெரிவித்திருந்தார். அரசாங்கம் பழிவாங்கல் நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்றது என்று சொல்லியும் அரசாங்கத்தை குற்றம் சாட்டி நிறைய விஷயங்கள் கதைத்திருந்தார். இவர் வாக்குமூலத்தை பதிவு செய்த பிறகு அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார். என்ன விஷயத்துக்காக இவருடைய கைது, என்ன விஷயத்துக்காக வாக்குமூலம் பெற கொடுக்க வந்தார் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும். கடந்த நாட்களுக்கு முன்னர் ஊடகங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை இவர் தெரிவித்திருந்தார். பரவலாக பேசப்பட்ட விஷயம். காரணம், இப்போ இருக்கிற போலீஸ் மா அதிபர் மக்களாலேயே வீதியில் வைத்து தாக்கப்பட்டு அவர் கொலை செய்யப்படுவார் என்று சொல்லி ஒரு பரபரப்பான விஷயத்தை இவர் தெரிவித்திருந்தார். அது மாத்திரமில்லாமல் முன்னைய போலீஸ் மா அதிபர்களுக்கு, அதாவது அரசாங்கங்களோட சேர்ந்து இருந்து அரசாங்கங்களுக்கு சப்போர்ட் செய்து நல்ல மாதிரி இருந்த போலீஸ் மா அதிபர்களை அரசாங்கம் நடுத்தருவில் விட்டது உங்களுக்கு தெரியும் என்றும், அவர்களுக்கு என்ன நடந்தது என்பது தெரியும் என்றும், கடந்த கால விஷயங்கள் இருந்தே உங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரியாக இருக்கும் என்றும், அதே விஷயம்தான் இப்போ இருக்கிற போலீஸ் மா அதிபர்களுக்கும் பெறும் என்று சொல்லி ஒரு கடுமையான பரபரப்பான ஒரு விஷயத்தை இவர் சொல்லியிருந்தார். இது அரசாங்க தரப்பில் இருந்தும் பரவலாக பேசப்பட்டது. பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார். இந்த விஷயத்தை நாங்கள் சாதாரணமாக கடந்துவிட மாட்டோம். இது தொடர்பாக ஆராய்ந்து வருகின்றோம். விரிவான விசாரணைகள் தொடர்ச்சியாக நடந்து வருகிறது. ஏனென்றால் ஒரு நபர் ஒருவர், அதாவது ஒரு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவில் இருக்கிற ஒரு நபர் ஒருவர் இப்படி சொல்றார் என்று சொன்னால் அதுக்கு பின்னாலே ஏதோ ஒரு மர்மம் இருக்கின்றது, சூழ்ச்சிகள் இருக்கின்றது என்று சொல்லி அதற்குரிய சரியான நடவடிக்கைகளை நாங்கள் எடுப்போம் என்று சொல்லி ஆனந்த விஜயபால சொல்லியிருந்தார். அந்த நடவடிக்கை என்னென்று சொன்னால் இப்போ இவரது கைதாக இருக்கின்றது. இவர் கைதாவதற்கு முன்பு ஊடகங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவோட பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் என்னவென்று சொன்னால், இந்த அரசாங்கம் தான் சொன்ன விஷயத்தையும் இன்னும் கூட்டி திரிவுபடுத்தித்தான் ஊடகங்களையும் சொல்லியிருக்குது, வெளிப்படுத்தி இருக்குது. அதால் தான் என்ன வாக்குமூலம் கொடுப்பதற்காக இன்றைக்கு நீதிமன்றத்துக்கு கூப்பிட்டுருக்குது. இது முற்றிலுமாக ஒரு அரசியல் பழிவாங்கல். கடந்த காலங்களில் அரசியல் பழிவாங்கலில் ஈடுபட்ட உலகத் தலைவர்கள் இறுதிக்கட்டத்தில் துரதிருஷ்டவசமான நிலைகளுக்கு தள்ளப்பட்டார்கள். அதுபோல தான் இப்போ இருக்கிற ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவும் ஒரு துரதிருஷ்டவசமான நிலைக்கு இறுதியில் தள்ளப்படுவார். இப்படியான அரசியல் பழிவாங்கல்களை தொடர்ந்தால் என்று சொல்லி சாகர காரியவசம் ஊடகங்களுக்கு தெரிவித்திருந்தார். அது மட்டும் இல்லாமல் எங்களை எவ்வளவுதான் இந்த அரசாங்கம் ஒடுக்க பார்த்தாலும், எங்களை எவ்வளவுதான் எங்கள் விஷயங்களை திசை திருப்ப பார்த்தாலும் நாங்கள் ஒருபோதும் பின்வாங்க போவதில்லை, முன்வைத்த காலை பின்வைக்கப் போவதில்லை என்ற மாதிரியாக சாகர காரியவசம் ஊடகங்களுக்கு இந்த விஷயத்தை தெரிவித்திருந்தார். அவர் விஷயங்களை தெரிவித்து வாக்குமூலத்தையும் கொடுத்து உடனேயே அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார். சாணி அபேசேகரவுக்கு பிரதி போலீஸ் மா அதிபராக பதவி உயர்வு கொடுக்கப்பட்டது. இப்போ சற்று முன்னர் 2 நாட்களுக்கு முன்னர் பதவி உயர்வு கொடுக்கப்பட்டது. இந்த விஷயம் கூட ஒரு அரசியல் பழிவாங்கல் தான் என்று சொல்லி சாகர காரியவசம் இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டியிருந்தது தான் குறிப்பிடத்தக்க விஷயம். பார்க்கலாம், இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். பிணையில் விடுவிக்கப்படுவாரா இல்லது மேலும் மேலும் இவருக்கு விசாரணை தொடரப்படுமா, இவருக்கு பின்னணியில் யார் யார் இருக்கிறார்கள், என்ன காரணத்துக்காக இந்த போலீஸ் மா அதிபருக்கு இப்படி ஒரு கொலை அச்சுறுத்தல் இருக்கின்றது என்று சொல்லி இவர் சொன்னார் என்பது குறித்து விரிவாக பார்க்கலாம். மலேசியாவில் கைது செய்யப்பட்ட 3 பாதாள உலக குற்றவாளிகள், பிரபல பாதாள உலக குற்றவாளிகள் என்று சொல்லலாம். காரணம், கஞ்சிப்பானை இம்ரானுடைய நெருங்கிய நண்பர்கள் என்று சொல்லலாம். அந்த 3 பேருமே மலேசியாவில் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்ட நிலையில் இன்றைக்கு இலங்கைக்கு அழைத்து வரப்படுகிறார்கள். இவர்கள் தொடர்பான மேலதிக விசாரணைகளை நடக்கிறதுக்காக இங்கே CIDயில் ஒப்படைக்க இருக்கிறார்கள் மலேசியா போலீசார். அதோட முக்கியமான விஷயம், கஞ்சிப்பானை இம்ரானை தேடியும் அங்கே மலேசியா போலீசாரும் சர்வதேச போலீசார் இன்டர்போல் போலீஸும் அதிரடி நடவடிக்கைகளை எடுத்து வருது. என்னென்று சொன்னால், இந்த 3 பேரும் இப்பொழுது கைதாகி இருக்கிறார்கள். ஆனால் கஞ்சிப்பான இம்ரான் இன்னும் ஒளிந்து தான் இருக்கின்றார் என்பதுதான் இங்கே குறிப்பிடத்தக்க விஷயம். 3 பேருமே இன்றைக்கு CIDயில் ஒப்படைக்கப்பட இருக்கிறார்கள்.
கேகாலை மாவட்டத்தில் ஒரு தனியார் வைத்தியசாலையில் 5,20,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது. என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், அண்மை காலமாக யாழ்ப்பாணம் வவுனியாவிலையும் சம்பவம் பதிவாக இருந்தது. தனியார் வைத்தியசாலையில் பிளட் டெஸ்டிங்குக்கு எடுக்க வேண்டிய 400 ரூபாய்க்கு பதிலாக 500 ரூபாய் எடுத்த குற்றச்சாட்டு, 100 ரூபாய் கூட எடுத்த குற்றச்சாட்டிலேயே நிறைய அபராதம், 30 லட்சம் ரூபாய் அபராதம் ஒரு தனியார் வைத்தியசாலைக்கு யாழ்ப்பாணத்தில் விதிக்கப்பட்டது. வவுனியாவில் 5 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது இந்த பிளட் டெஸ்டிங்குக்கு. இதே மாதிரி தான் கேகாலையில் நடந்திருக்குது. பிளட் டெஸ்டிங் மாத்திரம் இல்லாமல் காலாவதியான ரசாயன பொருட்கள், காலாவதியான மருந்து பொருட்கள், காலாவதியான ஊசிகள் என்று சொல்லி நிறைய எக்ஸ்பயரான பொருட்களையும் வைத்திருக்கிறார்கள். பிளட் டெஸ்டிங்குக்கும் 100 ரூபா ஒவ்வொருவர்கிட்ட இருந்தும் அதிகமாக வசூலித்திருக்கிறார்கள். அதனால தான் இந்த வழக்கு விசாரணைகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று இவர்களுக்கு 5,20,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது. நுகர்வோர் விவகார அதிகார சபைதான் இந்த நடவடிக்கையை அதிரடியாக எடுத்திருக்கிறது. அது மாத்திரம் இல்லாமல் உங்களிடங்களிலோ நீங்கள் போற வைத்தியசாலைகளிலோ தனியார் வைத்தியசாலைகளில் இப்படி அதிகமாக பணம் வசூலிக்கப்படுகின்றது அல்லது எக்ஸ்பயரான மருந்துகளை வைத்திருக்கின்றார்கள், ஏதாவது பிரச்சனைக்குரிய விஷயம் இருந்தால் 1977 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு அலுவலக நேரங்களில் தொடர்பு கொண்டு முறைப்பாடுகளை பதிவு செய்யலாம். உடனடியாக அதற்குரிய நடவடிக்கைகளை நாங்கள் எடுப்போம் என்று சொல்லியும், மக்களுக்கான உரிமைகளை பாதுகாப்போம் என்று சொல்லியும் நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்திருக்கிறது. 1977 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு தொடர்புகளை ஏற்படுத்தி அலுவலக நேரங்களில் நீங்கள் முறைப்பாடுகளை பதிவு செய்யலாம். ஏனென்றால் காலாவதியான மருந்து பொருட்களை வைத்திருக்கிறார்கள், ஊசிகளை வைத்திருக்கிறார்கள் சொன்னால் மக்களுக்கு தான் அது உயிர் ஆபத்து. ஆகவே ஒருவருக்கு அந்த அப்படியான விஷயங்கள் நடக்குதுன்னு சொன்னா கூட நாங்கள் முறைப்பாடுகளை பதிவு செய்யலாம். இப்ப காலாவதியான மருந்துகள், காலாவதியான ஊசிகளால் உயிர் ஆபத்து என்ற மாதிரியாக அதிகமாக பணம் வசூலிக்கப்படுவதும் பெரிய ஒரு குற்றச்சாட்டு. இது தொடர்பாக நீங்கள் 1977 என்ற இலக்கத்துக்கு கம்ப்ளைண்ட் பண்ணலாம் என்று சொல்லியும் நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்திருக்கிறது. மன்னார் சவுத் பார்க் பகுதியில் ஒரு இளைஞன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். என்ன நடந்ததுன்னு சொன்னால், சட்டவிரோதமாக அனுமதி இல்லாமல் ட்ரோன் பறக்க விட்ட காரணத்துக்காகத்தான் இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். பாதுகாப்பு அமைச்சில் பதிவு செய்யப்படாத, அனுமதி இல்லாமல் ட்ரோனை பறக்க விட்டது தான் இந்த கைதுக்கான காரணம். DJI மினி 4 Pro, DJI 4 Pro என்ற ஒரு ட்ரோன் தான் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. விமானப்படை புலனாய்வு பிரிவுக்கு வந்த ரகசிய தகவலை தொடர்ந்து யாரோ இப்படி ட்ரோன் விடுறார்கள் அல்லது ட்ரோன் பறக்கின்றது பாருங்கள் என்று சொல்லி அந்த பகுதியில் விமானப்படை புலனாய்வு பிரிவுக்கு வந்த தகவலை அடுத்து மன்னார் போலீசார் இந்த இளைஞனை கைது செய்திருக்கிறார்கள். அந்த ட்ரோனும் இப்பொழுது பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. சிறைச்சாலைகளில் அண்மையில் நடந்த கலவரங்கள் தெரியும். கலவரங்கள் அடுத்தது வெளியிலிருந்து போதைப் பொருட் பாசல்கள் மதலுக்கு மேலால் உள்ள தூக்கி போடுறேன்னு சொல்லி நிறைய சம்பவங்கள் பதிவாகி வருகிறது. இந்த நிலையில் நீதி அமைச்சர் ஹர்சன நாணயக்கார் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார். என்னென்னு சொன்னால், அனைத்து சிறைச்சாலைகளிலையும், இலங்கையில் இருக்கிற அனைத்து சிறைச்சாலைகளுக்குமே ஸ்கேனர் மிஷின் கொண்டு வர போகிறோம் என்று சொல்லி அமைச்சர் சொல்லியிருக்கிறார். அதாவது உடல் பரிசோதனையை நவீனமயமாக்குவது தான் இதனுடைய பிரதான நோக்கமாக இருக்கிறது. கைதிகளின் உடல் பரிசோதனையாக இருக்கட்டும், கைதிகளுக்கு உணவு கொண்டு வருபவர்களின் உடல் பரிசோதனையாக இருக்கட்டும். இதுவரைக்கும் சிறை அதிகாரிகளில் நிறைய குற்றச்சாட்டுகள் எழுந்தது. சில பேரை உள்ள விடுகிறார்கள், சில போதைப் பொருட்களோடு உள்ள விடுகிறார்கள், சந்தேகத்திற்குரிய நபர்களை சோதனையிட்டும் அவர்கள் உள்ள விடுகிறார்கள் என்று சொல்லி நிறைய குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையில் அனைத்து சிறைச்சாலைகளுக்குமே இந்த ஸ்கேனர் இயந்திரங்களை கொடுத்தா உடல் பரிசோதனையிலேயோ பொருள் பரிசோதனையிலோ எந்த பிரச்சனையும் வராது, இது நவீனமயமாக இருக்கும் என்று சொல்லி ஹர்சன நாணயக்கார சொல்லியிருக்கிறார். அது மாத்திரமில்லாமல் உள்ளவார உணவுப் பொருட்களுக்கும் இந்த ஸ்கேனர் மூலமாக ஒரு சிறந்த ஒரு விஷயம், அதாவது தெளிவுபடுத்தல் இருக்கும். காரணம் என்று சொன்னால், அதன் மூலமாக உணவுண்டா உணவு மட்டும்தான் கொண்டு வரலாம், தேவையில்லாத டெலிஃபோனோ அல்லது தொலைபேசியோ அண்மை காலமாக அந்த வெளியே இருந்து உள்ள தூக்கி போட்ட விஷயங்கள் மாதிரியான விஷயங்களோ உள்ள வராது என்று சொல்லி அமைச்சர் சொல்லியிருக்கிறார். வெளியே இருந்து மதலுக்கு மேலால் தூக்கி போடுற இந்த போதைப் பொருட்கள், சட்டவிரோத பொருட்கள் பற்றி சரியான பாதுகாப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் சிறை அதிகாரிகளோடு அது குறித்து இவர்கள் கலந்தாலோசித்து வருவதாகவும் நீதி அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். கெட்டிப்பொல பகுதியில் மோட்டார் சைக்கிள் விற்பனை நிலையங்கள் 3 சுற்றி வளைக்கப்பட்டு பிடிபட்டிருக்கிறது. என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், கெட்டிப்பொலவில் இருக்கிற 3 மோட்டார் சைக்கிள், கெட்டிப்பொல நுகர்வோர் விவகார அதிகார சபையினர் எடுத்த அதிரடி நடவடிக்கையில் தான் இந்த விஷயம் இப்பொழுது அம்பலமாக இருக்கிறது. மோட்டார் சைக்கிள்களை அதிக விலைக்கு விற்பனை செய்ததோடு அந்த மோட்டார் சைக்கிள்களுக்கான காட்சிப்படுத்தலின் போது விலைகளை அங்கே காட்சிப்படுத்தவில்லை. இந்த இரண்டுமே குற்றம் என்று சொல்லி இவர்களை கைது செய்து இவர்களுக்கு தலா 25,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்தும் மக்கள் 1977 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் முறைப்பாடுகளை பதிவு செய்யலாம் என்று சொல்லி நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்திருக்கிறது. என்னென்று சொன்னால், மோட்டார் சைக்கிள் வாகனங்களை அதிக விலைக்கு விற்பனை செய்தாலோ அந்த விலைகளை காட்சிப்படுத்தாமல் வைத்திருந்தாலோ, அவர்கள் விலைகளை காட்சிப்படுத்தவில்லை என்பதற்கான காரணம் என்னென்று சொன்னால், இப்படி விலைகளை கூட்டி வைப்பதற்கான ஒரு காரணத்துக்கு தான். அப்போ அவர்கள் அதிக லாபத்தை எடுக்க பார்க்கிறார்கள், யார்கிட்ட இருந்து? மக்களிடமிருந்து. ஆகவே இது கடுமையான ஒரு குற்றச்சாட்டு என்று சொல்லி இதற்கான முறைப்பாடுகளை 1977 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் முறைப்பாடுகளை பதிவு செய்யலாம். இன்றைய முக்கியமான செய்திகளை பார்த்திருக்கிறோம். செய்திகள் குறித்து உங்கள் கருத்துக்களையும் பதிவிடலாம்.
முக்கியமான இலங்கை செய்திகளை நாங்கள் கொண்டு வருவதற்கு தயாராக இருக்கிறோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கருத்துக்களையும் எதிர்பார்க்கின்றோம்.